சார் இப்போ பொதுவாக இப்போ பெண்கள் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் மெயினாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அப்பா அம்மாட்ட சொல்லணும், நல்லா விசாரிங்க. அண்ணன் தம்பி தான் நல்லா விசாரித்து மாப்பிள்ளை பாருங்கப்பான்னு சொல்லணும். தானே சூஸ் பண்ணிட்டு வந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செருப்புக்காக காலை வெட்டிக்க முடியாது. நம்மளுக்கு ஏற்ற காலணி தான் வாங்க முடியும், நம்மளுக்கு ஏற்ற ஷர்ட் தான் வாங்க முடியும், நம்மளுக்கு ஏற்ற உடை தான் வாங்க முடியும் இல்லையே. உடைக்காக விஷயங்கள் அது மாதிரி தான். போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம தான் வந்து அதை வந்து சரியாக பார்த்து விசாரித்து பண்ணால் நல்லா தானே இருக்காங்க. அவன் தப்பு இல்லையே, விசாரிக்கணும். இந்த மாதிரி வேற ஏதாவது கேஸ் இருக்கா சார்? இதே மாதிரி ஒரு பெண் ஏமாந்த சம்பவமோ இல்லை? நிறைய இருக்குது. மேட்ரிமோனியல்ஸில் ஆப்பில் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க, ஒரு பெரிய டாக்டர் ஃபேமிலி பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து கேட்டால் இந்த ஜாதகம் உங்களுக்கு மேட்ச் ஆனதுன்னு ஆப்பில் வருது. ஆப் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறாங்க. பார்த்தா இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகமாக அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க. மேட்ரிமோனியல் ஆப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன உடல் குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. பெரிய எனக்கு எது சொன்னால் அட்ராக்டிவாக இருக்குமோ அதை போடுவாங்க இல்லையே. அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு. சில பெண்கள் வந்து மனோவியாதிக்கு மருந்து சாப்பிட்டுருப்பாங்க. சில பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். சில மாப்பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஏன் பெண்களையும் நம்ம சொல்லக்கூடாது, இருபாலருக்கும் இது பொருந்தும். சில மேட்ரிமோனியல் ஆப்பையும் குறை சொல்லக்கூடாது, அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க. நீங்கள் அதை எடுத்து விசாரிக்கணும். ப்ரீ மேரிட்டல் டிடெக்டிவ்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. என்ன அவங்ககிட்ட கொடுத்து விசாரிக்கணும், விசாரித்து கண்டுபிடிச்சிடலாம்.